5-6 பேர் சேர்ந்து நின்று அடிக்கிறான். அதுல ஒருத்தனை கூட இன்று வரை கைது செய்யல இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். ஆனால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவு நேரத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? கேட்டா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டெல்லாம் போட்டாங்களே, என்ன விடியல்னு கேளுங்களா? ஆட்சியாளர்களை நோக்கி யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்படி யாராவது கேள்வி கேட்டால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்போம். ஆனா அவங்க கட்சிக்காரனை பாதுகாக்குன்னு நினைக்கிறாரு. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தவறே செய்யல, தற்காப்புக்காக திருப்பி தாக்குனாரு, அவரை சிறையில் அடிச்சாங்க. இப்ப குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்க. இதற்கு பேர் தான் அதிகார திமிர். இன விடுதலை வலையொலியில் பயணிக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வணக்கம். ஒரு பாடல் ஒன்று, அந்த பாடல் வரிகள் மிகவும் அழகானது. சூர்யா அவர்கள் நடித்த படம். ஆடாத ஆட்டம் என்ன, போட்டவங்க மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமா? அதாவது இந்த பாடல் வரியை இந்த இடத்துல பதிவு செய்வதற்கான காரணம், ஆட்சி அதிகாரம் எங்களிடம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்களை எதிர்த்து பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை வைத்து அடக்குவோம் என்று திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தமிழ் நிலத்தில் வேலை செய்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியுங்க, ஒரு 5 நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகம் வராரு. டிஜிபி அலுவலகம் வரும்போது ஒரு 5-6 பேர் சேர்ந்து நின்று ஒரு தனி மனிதன் ஒருவரை தாக்குனாங்க. யாரும் அதை நாம மறந்திருக்க மாட்டோம், மறக்கவும் முடியாது. அதை அந்த இடத்துல பாருங்க, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தனி ஒரு ஆளா நிற்கிறாரு. 5-6 பேர் சேர்ந்து நின்று அடிக்கிறான், தாக்குறான், செருப்பு எடுத்து வீசுறான், ஆபாசனமான வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை திட்டுறான். நீங்க யோசிச்சு பாருங்க, தனியாளா நின்னா கூட ஒருத்தன் தான் போட்டிருக்க செருப்பை எடுத்து அடிக்கிறானா யாரா இருந்தாலும் கோபம் வருமா வராதுங்களாங்க? என்னடா 5-6 பேர் சேர்ந்து நின்று தாக்குறான், நம்ம எதுவுமே செய்யலனா அவன் நம்மளை கொன்றுவானே என்ற அடிப்படையில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தற்காப்புக்காக திருப்பி தாக்குறாரு. தன்னை தற்காத்து கொள்ளணும்ல. அண்ணன் ஆம்ஷாம் அவர்களை படுகொலை செஞ்சாங்க. அப்போ இவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, 5-6 பேர் சேர்ந்து நின்று அடித்தாலும் நீ அடி வாங்க, நீ சாவு. அண்ணன் ஆம்ஷாங் அவர்கள் செத்து போனார் பார்த்தீங்களா, அதுமாரி நீயும் செத்துப்போ அப்படின்னு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 5-6 பேர் சேர்ந்து நின்று அடிக்கிறான். அதில் ஒருத்தனை கூட இன்று வரை கைது செய்யல இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். ஆனால் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவு நேரத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் எப்படி செயல்படுறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? கேட்டா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, விடியல் ஆட்சி. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டெல்லாம் போட்டாங்களே, என்ன விடியல்னு கேளுங்களா? ஆட்சியாளர்களை நோக்கி யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்படி யாராவது கேள்வி கேட்டால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்போம் என்ற அடிப்படையில் வேலை பார்க்குறாங்க. அதிகார திமிர்ல இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல பாருங்க, அடிச்சவனை விட்டுட்டாங்க, தடுத்து திருப்பி தாக்குனவரை கைது பண்ணாங்க. நாம கேட்கிறோம், அடிச்சவன் ஏன் கைது செய்யலன்னு சொல்லிட்டு. இன்னிய வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒருத்தர் கூட அதற்கு பதிலே சொல்லுங்க. ஏன்னா அவங்க கூட்டணி கட்சியில், அவங்க கூட்டணி கட்சியினரை எப்படி கைது செய்யறது? அதெல்லாம் கைது செய்ய முடியாது. ஏர்போர்ட் மூர்த்தி எப்போ பாரு எங்களை திட்டிகிட்டே இருக்காரு, எங்களை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ அதிகாரம் எங்கள் கையில் இருக்குல்ல, அந்த திமிர்த்தனத்தில் நாங்கள் கைது செஞ்சுருக்கோம். இன்னும் என்னென்னலாம் செய்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. பாருங்க, குண்டர் தடுப்பு சட்டம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்டிருக்குங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, அடித்தவனை விட்டுட்டீங்க,
தடுத்து திருப்பி தாக்கணுவரை கைது பண்ணீங்க. அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு நாம கோரிக்கை வைக்கிறோம். இந்த நேரத்தில் விடுதலை எல்லாம் செய்ய முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? என்கிட்ட அதிகாரம் இருக்குல்ல, இந்த அதிகாரத்தை வச்சு ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இன்று இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் தடுப்பு சட்டம் பிரிவின் கீழே அவர் மீண்டும் கைது செய்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, ரொம்ப ஆடுறீங்க, ஆனால் இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு போக போகிறது கிடையாது, வாய்ப்பு இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த செயலை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ரொம்ப ஆடிட்டு இருக்கீங்க, இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு வராது, இன்னும் 5 மாதம் தான் இருக்குது, 5 மாதத்திற்கு அப்புறம் இவர்கள் எந்த அதிகாரத்தை வைத்து ஒடுக்கிறார்கள் என்று நம்ம பார்த்துருவோமே, நம்ம பார்ப்போமே, பொறுத்திருந்து நம்ம பார்ப்போமே. மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டா ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில் பல செய்திகளை சொல்றாரு, இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அத்தனை உண்மை. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு அவர் நினைச்சதே கிடையாதுங்க. மாறா இந்த ஆட்சியில் நம்ம யாரெல்லாம் விமர்சிக்கிறா, நமக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறா, அவனெல்லாம் தூக்கி சிறையில் போடு, ஜெயிலில் போடு என்ற அடிப்படையில் இவர்கள் வேலை பார்க்குறாங்க. அண்ணன் நெடுமாவனம் கார்த்திக் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்காரு. அறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டி காட்டி பேசுகிற அந்த கருத்தை, ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடைவெளி இருக்கணும், அதே போல கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி இருக்கணும். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரு, சொன்னது போல நடந்துக்கினாரு. இப்ப உன் கட்சியை விமர்சித்தா நீ கட்சி ரீதியா பதில் சொல், உன் குறைய சுட்டி காட்டினா அந்த குறைக்கு பதில் சொல், அதை திருத்திக்கப்பார். அதை விட்டுட்டு கட்சியை விமர்சிக்கிறியா, ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்தாதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணா பேரில் கட்சி ஆரம்பிக்கிறது, எங்கள் கட்சியே அண்ணாவால் தான் செயல்படுதுன்னு பேசுறது, எங்கள் கட்சி தலைவரே அண்ணா தான் பேசுறது. ஆனால் இவர்கள் அண்ணாவை பின்பற்றுகிறார்கள் என்றால் பின்பற்றலை. மாறா தன்னை யார் ஒருத்தர் எதிர்த்து பேசினாலும் அவருக்கு எதிரான வேலையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம இன விடுதலை வலையொலி சார்பாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு நம்முடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நீதிமன்றத்துக்கு போகும்ல, நீதிபதி கேட்பார்ல, அந்த இடத்துல நிச்சயம் அரசு தரப்பில் அசிங்கப்படுவாங்க. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இருக்கிறதால அந்த அதிகாரத்தை வைத்து எதிரணியில் இருப்பவர்களை ஒடுக்க பார்க்குது இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். இந்த அரசியல் சித்தாந்தத்துக்கு எதிராக நாம் நிற்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குதுங்க, நின்றாகணும். எங்கள் திண்டிவனத்தில் எடுத்துக்கங்க, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு திண்டிவனத்தில் ஒரு அரசு ஊழியரை திமுக கவுன்சிலர் காலில் விழ வச்சாங்க. அதற்கு உறுதுணையாக நின்றார் திமுக சேர்மன், அவருடைய கணவர் ரவிச்சந்திரன். அவர்களை கைது செய்யணும்னு சொல்லிட்டு அனைத்து கட்சியும் சேர்ந்து திமுக கவுன்சிலரையும் சேர்மனுடைய கணவரையும் கைது செய்யணும்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக போராடுறோம். 10 நாட்கள் தாண்டியும் போராடுறோம். வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, SC ST வழக்கு, ஆனால் கைது செய்யலை. நீ சொன்னா நாங்கள் கைது செய்யணுமா? அதிகாரம் எங்கள் கையில் இருக்குல்ல, தப்பு பண்ணவன் திமுக காரன், அதனால நாங்கள் கைது செய்ய மாட்டோம், அவனை கட்சியிலிருந்து கூட நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளிகளுக்கு துணை போறாரு. ஆனால் அவங்க கட்சிக்காரனை பாதுகாக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தவறே செய்யலை, தற்காப்புக்காக திருப்பி தாக்குனாரு, அவரை சிறையில் அடித்தாங்க. இப்போ குண்டர் தடுப்பு சட்டம் போடுறாங்க. இதற்கு பேர் தான் அதிகார திமிர். இந்த அதிகார திமிரை ஒடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை. மக்கள் ஓட்டு போடலைன்னா ஸ்டாலின் கிட்ட அந்த அதிகாரம் போவாதுங்க. அந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு மக்களை ஒடுக்கிறது, மக்களுக்காக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை ஒடுக்கக்கூடிய வேலைகளில் இந்த திமுக ஈடுபடுகிறது. இந்த திமுகவின் அரசியலை வீழ்த்த வேண்டியது மக்களுடைய கடமை. அதை மக்கள் புரிந்து செயல்படணும். முக்கியமாக அதிகார திமிரோட இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் செயல்படுறாங்களே,
அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும். நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும். நாம் தமிழர்.